எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அருள் கருதி அன்புடையர் ஆதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பான் கண் இல். அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவர்களாக இருக்கும் அந்த பண்பு பிறருடைய பொருளை கவர்வதற்கு எண்ணி அவர்கள் எப்பொழுது சோர்ந்து இருப்பார்கள் என்ற தீய எண்ணம் கொண்டவரிடத்தில் அந்த அன்பு இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இன்று சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ஜெயந்தி நமது பாரத தேசம் எங்கும் மிக அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தினமணி நாளிதழில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கட்டுரையை பார்ப்போம். சென்னை வந்த சுவாமி விவேகானந்தரிடம் சென்னையில் ஒரு ராமகிருஷ்ண மடம் வேண்டும் என சென்னை மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் உள்ளார்ந்த அந்த அக்கறையை உணர்ந்த சுவாமிகள் அந்த கோரிக்கையை உடனே ஏற்றார். விவேகானந்தர் பணித்தபடி பரம அம்சரின் நேரடி சீடரும் சசி மகராஜ் என அழைக்கப்படுவருமான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் 1897 சென்னை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார். தலைமை மடமான வேலூர் மடத்தின் கீழ் தென்னிந்தியாவில் அமைந்துள்ள முதல் கிளை மடம் இது. சென்னை மடம் முதலில் தற்போது விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படும் ஐஸ் ஹவுஸில் இருந்தது. பின்னர் மயிலாப்பூரில் அதற்கு கட்டடம் அமைந்தது. அந்த ராமகிருஷ்ண மடத்தின் அருகிலேயே பரம அம்சருக்கு ஒரு புதிய பிரபஞ்ச கோவில் 2000ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. மடத்தில் நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆரத்தி நிகழ்த்தப்படுகிறது. துறவியர் மனமுண்டு நிகழ்த்தும் ஆரத்தியில் கலந்து கொள்வது அன்பர்களுக்கு கிட்டும் பெரிய பேராகும். புண்ணிய தினங்களில் பல்வேறு கொண்டாட்டங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் நடைபெறுகின்றன. ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, பரமஹம்சர் ஜெயந்தி, விவேகானந்தர் ஜெயந்தி, சாரதா தேவி ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, நவராத்திரி போன்ற புனித தினங்களில் மட்டுமே விழாக்கோளம் பூண்டு மடம் சிறப்பாக பக்தர்களுக்கு அருள் என்னும் காணிக்கையை வழங்குகிறது. பஜனைகள், கச்சேரிகள், கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள் என மடம் களை கட்டுகிறது. ஆளுமை வளர்ச்சியில் விவேகானந்தர் இலக்கியத்தை விட வேறொன்றை என்னால் உகந்ததாக கூற முடியாது என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள். ராமகிருஷ்ண மடம் செய்து வரும் ஆன்மீக இலக்கிய பணி மடம் செய்து வரும் தொண்டுகளில் மிக உயர்ந்ததும் ஒப்பிட முடியாததும் ஆகும். 1908 ராமகிருஷ்ணானந்தர் தொடங்கியது இந்த பதிப்பு இயக்கம். ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் சிந்தனைகளை பரப்புவதே இந்த பதிப்பு இயக்கத்தின் நோக்கமாகும். நாராயணியம், பகவத்கீதை, திருவாசகம் உள்ளிட்ட பல்வேறு உயர்தர நூல்கள் சலுகை விலையில் மடத்தில் விற்பனையாகின்றது. மக்களின் மேன்மையான வாழ்க்கையை மக்கள் பெறுவதற்காக. வங்க மொழியிலிருந்து சுவாமி தன்மயானந்தர் தமிழாக்கம் செய்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள் என்ற 3 பாக நூல், சுவாமி சாரதானந்தர் எழுதிய குருதேவரின் ஆராய்ச்சி பூர்வமான வரலாறு என்ற 3 பாகத்துடைய நூல்கள் என பல்வேறு நூல்கள் மடத்தில் கிடைக்கின்றது. அன்பர்கள் நாம் அனைவரும் அதை வாங்கி படித்து நமது வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும். விவேகானந்தர் நோக்கில் உயர்தர வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மன சாந்தியோடு வாழ விரும்புபவர்களுக்கு வழிகாட்டியாக என்றென்றும் விளங்குகின்றன ராமகிருஷ்ண மடங்கள். நாம் அனைவரும் பக்தியில் நம்மை கரைத்து கொண்டு மனதில் சாந்தியை அடைந்து உண்மையான வாழ்க்கையை, ஒரு போலி வாழ்க்கை இல்லாமல், பகட்டான வாழ்க்கை இல்லாமல், பக்தியின் மூலம் ஒரு உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இந்த பிறவியில், மனித பிறவியின் மகத்துவத்தை, புனிதத்தை நாம் அனைவரும் காக்க வேண்டும். நாம் அனைவரும் பக்தியோடு வாழ வேண்டும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.